மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சரி, 33, 34. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சதப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது இதோ எலியாவை கூப்பிடுகிறார் என்றார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக ஆண்டவர் சிலுவையிலே பேசின வார்த்தை என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏலோ ஏலோ லாமா சதப்தானி அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் எலியாவை கூப்பிடுகிறார், எலியாவை ஹெல்ப்புக்காக அவர் அழைக்கிறாரு, அவங்க உதவி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படி ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தேவகுமாரனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனோடு அவர் இருக்கிற ஐக்கியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தர் இங்க இடத்துல வெளிப்படுத்துகிறார். அப்போ மூன்றாவது வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவ்வளவு பெரிய நெருக்கமான சூழ்நிலையிலையும் அவ்வளவு வேதனையான சூழ்நிலையிலையும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல நம்முடைய தேவகுமாரன் எப்படி இருந்தார் அப்படின்னா கவனம் உள்ளவரா இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப அவசியமான நேரம் என்னன்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போகும்போது, ரொம்ப பாடுகளை அனுபவிக்கும் போது, உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும்போது ஆண்டவரோடு உள்ள உறவை மட்டும் நீங்க என்ன பண்ண முடியாத கூடாதுன்னா ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. நிறைய பேர் செய்கிற தவறை அதுதான். ஆண்டவரோட உள்ள உறவை ஏதோ ஒரு காரியத்திற்காக விடுகிறார்கள். வேதம் சொல்கிறது இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் அங்க இருக்கிற யாருக்குமே புரியல இவர் யாரை கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாயிருக்கிறது. நான் நம்புகிறேன் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவரோடு உள்ள உறவிலே நீங்கள் பலப்பட்டிருக்கும் போது சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாம இருக்கலாம், நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஏன் பேசிட்டே இருக்கிறீங்க, நீங்க ஏன் பாடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற நபர்கள் ஒருவேளை அறியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட உறவுல இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை, கைவிடப்படுவதே இல்லை. சோ இந்த குட் ஃப்ரைடேக்கு நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் சாகிற வரைக்கும் உங்களோடு உள்ள உறவை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா யாருக்காகவும் விட மாட்டேன். ஆமேன். கர்த்தரோடு உள்ள உறவை பிரிக்கிறதற்கு பிசாசு நிறைய முயற்சி எடுப்பான். அதான் அவனுக்கு உங்களிடத்துல அது மட்டும்தான் வேணும். ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுத்து அந்த ஏதேன் தோட்டத்துல உட்காரணும் அப்படின்னு பிசாசு நினைக்கவே இல்லை. இவங்க என்ன இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, இவங்க என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களை வெளியே தள்ளிட்டு நம்ம உள்ள உட்கார்ந்துருவோமா, அப்படிப்பட்ட எண்ணத்தோட பிசாசு அவர்களை மோதல்ல, அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்கல. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு, தேவனும் இவர்களுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது. காலையில ஆண்டவர் இவர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்ல இந்த உறவை துண்டிக்கணும்னு நினைச்சான், அந்த மாதிரி பிசாசு செஞ்சுட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதான் சத்துரு உங்களிடத்துல வேற எந்த ஆசீர்வாதத்தையும் புடுங்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவை எடுக்கணுன்றதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். ஆண்டவருடைய உறவை எடுப்பதற்கு வேலை பழுக்களை கொடுப்பான், பிரச்சனைகளை அனுமதிப்பான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மரணம் வரைக்கும் ஆண்டவரோடு உள்ள உறவுல நான் சரியானவனாய் இருப்பேன். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்கள் இந்த மூன்றாவது வார்த்தைக்காக. ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவிலிருந்து யாரும் என்னை பிரிக்க முடியாது. சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாரும் என்னை பிரிக்க முடியாது. நான் உம்மோடு வாழுவேன். ஆண்டவரே, உம்மோடு நான் இருப்பேன், உம்மோடு நான் நடப்பேன், உம்மோடு பேசிக்கொண்டே இருப்பேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவரை பார்க்கறதுக்கு காலதாமதம் பண்ணிட்டீங்கன்னா உங்க இருதயம் அப்படியே துடிக்கணும். ஐயோ, எப்போ ஆண்டவரை பார்ப்பேன், எப்போ ஆண்டவரிடத்துல நான் பேசுவேன். அந்த உறவில் ஒரு கேப்பை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால்
பிசாசு அதை பார்த்துட்டே இருந்தால் அந்த கேப்பை ரொம்ப பெருசு பண்ணிடுவான். நீங்கள் பாருங்க, நீங்கள் கவனிங்க, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வர்றதற்கு யாராவது ஒருத்தர் தடையாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் சர்ச்சுக்கு வர முடியாது. ஒரு வாரம் தான் இவங்களுக்கு வேலை, ஒரு வாரம் தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க. ஆனால் காரணமே இல்லாமல் 2 வாரம் தொடர்ந்து லீவ் எடுப்பாங்க பாருங்க சர்ச்சுக்கு. அப்போ ஒரு கண்டினியூவாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஜெபம் கண்டினியூவாக இருக்கிற வரைக்கும் போகும். ஒரே ஒரு நாள் ஏதோ வேலை பளு நிமித்தமாக அந்த வேதம் வாசிக்கல, அந்த ஜெபம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டினியூவாக ஒரு 10 நாள் ஜெபம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்து பாதுகாத்து, சிலர் அந்த ஜெபத்தை விட்டு பல வருஷமே ஆச்சு, சிலர் அந்த வேத வாசிப்பை விட்டு ரொம்ப வருஷமே ஆச்சு, திரும்ப அந்த வேத வாசிப்பு அவங்களுக்கு வரவே இல்லை, திரும்ப அந்த ஜெபம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா பிசாசு ஆண்டவரை விட்டு பிரித்து ரொம்ப தூரம் சிலரை கொண்டு போயிட்டான், ரொம்ப தூரம் சிலரை கொண்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் உங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். மகளே, மகனே, என்மேல் உள்ள உறவு தான் உன்னை பலப்படுத்தும், என்மேல் உள்ள உறவு தான் உன்னை ஆசீர்வதிக்கும். நீ என்னோடு கூட நடக்கும்போது தான் பொல்லாங்கனுக்கு நீ தப்பு வைப்பாய், எதிரிக்கு நீ தப்பு வைப்பாய், ஆபத்துக்கு நீ தப்பு வைப்பாய். இந்த உலகத்திற்கு தப்பு வைக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன் சொல்லுங்கள். புரிகிறதா? அப்போ 3வது நான் நம்புறேன், ஆண்டவர் சிலுவையில் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் முதலாவதாக கர்த்தர் மன்னிப்பு, 2வதாக ரட்சிப்பு, 3வதாக உறவு. சொல்ல என்ன எழுதணும் அப்படின்னா உறவு. 3வதாக ஆண்டவர் பேசின வார்த்தையிலே ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை யாருக்காகவும் என்ன பண்ணலைன்னா விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமேன். 1000 பேர் உங்க வாழ்க்கையில வரலாம் சிஸ்டர், பிரதர், ஆனா கர்த்தரை மட்டும் நீங்க யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. எல்லாரும் பாதி வழியோட போயிடுவாங்க, எல்லாரும் ஒரு சட்டன் பீரியட் வரைக்கும் தான் நம்மோடு இருப்பாங்க, ஆனா கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே, சாகிற வரைக்கும் நம்மோடு கூட இருப்பவர். அதனால என்ன உங்களை விட்டு பிரிக்கிறதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஆண்டவரே, உமக்காக மரிக்க வேண்டும் என்றாலும் மரிப்பேன், ஆனா ஒரு நாளும் உம்மை விட்டு நான் பிரியவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? வேதம் சொல்லுது, அவரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். எப்படி சொன்னார் அநேக இடத்துல, அவரும் நானும் எப்படி இருக்கோம்? அப்போ ஒன்று நினைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் 1000 உறவுகள் நம்மளை தேடி வருவார்கள், ஆனா அதுக்காக ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சொல்லுங்க சத்தமாய், நீங்க ரெகுலரா பைபிள் வாசிக்கிறவங்க வாசிடணும், ரெகுலரா ஜெபம் பண்றவங்க நீங்க ஜெபம் பண்ணணும். அதை எந்த விதத்திலையும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை தடுத்துறவே கூடாது. ஆனா ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா திரும்ப செய்ய முடியாது. அதனால எல்லாருமே இந்த குட் ஃப்ரைடேக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிக்காதவங்க திரும்ப வாசிக்க ஆரம்பிச்சிருங்க, திரும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களையும் தேவனையும் என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமையா முடியாது, அது நன்மையா மட்டும்தான் முடியும். அது கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆனா நீங்க உறவுல பலப்படலைன்னா, அதான் நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோபு வந்து பார்த்துட்டே இருந்தான். நீங்க அவங்க பிள்ளைகளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து திராட்சரசம் பரிமாறப்படுதாங்க. அப்ப நான் நம்புறேன், பிசாசுக்கு அவங்கள கொல்றதற்கு, அவங்கள அழிக்கிறதற்கு அவன் எப்படி வகை பார்க்கறான் அப்படின்னா, நான் ஒன்றும் சும்மா கொல்லலையே, அங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், ஏதாவது ஒரு பாவம் இருக்கணும். உங்க வாழ்க்கையிலையும் அப்படிதான். சத்துரு எப்ப தடுமாறுவீங்க, எப்ப கீழே விழுவீங்க, எப்ப ஜெபம் பண்ணாம இருப்பீங்கன்னு பார்த்துட்டே இருப்பான். அந்த நேரத்துல தான் போராட்டம் நடக்கும், அந்த நேரத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். வேற அதான் அப்பதான் களை விதைப்பான். அதனால அந்த உறவுல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா அவன் சோதிச்சா கூட நம்ம பொன்னாக விளங்குவோம். ஆமேன்னு சொல்லுங்க.